மக்கள் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர், மக்கள் செல்வாக்கு பெற்ற கலைஞர், 2 பேருக்கு முரண்பாடு வருது. ஒரு கட்சி உருவாகுது. அவர் யாரையும் தன்னுடைய வாரிசு என்று எந்த கட்டத்திலும் சொல்லவில்லை. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா அந்த கட்சிக்கு வரணும், அவங்க பிரச்சாரம் பண்ணணும், இந்த கட்சிக்கான செல்வாக்கு கூட்டணுங்கிற அடிப்படையில் தான் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க நல்ல பணி செஞ்சாங்க. கலைஞராவது 91 துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா பர்கூரில் தோற்றே போனார். பல்வேறு ஊழல் வழக்குகள், பல பேர் கட்சி மாறுறாங்க. இந்த கட்சியினுடைய மூளையாக இருந்த கண்ணப்பன் வெளியேறிட்டார். சில பேர் கட்சிக்குள்ள இருக்காங்க, செயல்பாடுகள் இல்லை. அதிமுக என்னவாகுமோ ஏதாகுமோ உங்களுக்கு கேள்வி. ஆனால் தொண்டர்கள் யாரும் அந்த கட்சி திமுக ஆட்சியை கலைப்பதற்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய காலகட்டத்தில் அரசு கவுந்து போச்சு. அப்போ திரும்பவும் தேர்தல் வருது. வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு காரணமே ஜெயலலிதா தானே. அப்படிலாம் ஒரு செயலை யாரும் செய்ய முடியுமா? நான் உண்மையிலே ஜெயலலிதா அம்மா தான் செய்ய முடியும். அம்மா காலத்தில் அவங்க சொல்லுக்கு, அவங்களுடைய செயல்பாட்டுக்கு மாறாக அவங்களுக்கு மனசளவில் தெரிஞ்சிச்சுனாலே காலையில் நீக்கம் வந்துடும். அது மந்திரியாக இருந்தாலும் சரி, பதவி ஏற்றுட்டு வரும்போது ட்ரெயினில் இறங்கும்போது சொல்லிட்டாங்க உங்கள் மந்திரி பதவி போயிடுச்சுன்னு. வரலாற்றிலே யாருக்கும் கிடையாது. ஒரு எளியவர்களுக்கான வாய்ப்பு, பொருளாதாரத்தில் பலவீனமானவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதிமுகவில் மட்டும்தான் இருக்குது. இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவர்களோட 77வது பிறந்தநாள். அதிமுக எம்ஜிஆரோட அடுத்த வாரிசா பார்த்த ஒரு தலைவி. அவங்க பேசும்போதே பலமுறை சொல்லியிருக்காங்க, எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்றைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழல், அதிமுகவும் ஒரு இலைய உதிர்காலமாக இன்னைக்கு பயணிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக என்பது ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழக மக்கள் மனதில் கோலோச்சுகிற ஒரு கட்சி. எம்ஜிஆர் துவங்கிய போது இவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடியுமா அப்படின்னு ஒரு இருமாந்த கட்சி. 72 அக்டோபர் 17 ஆரம்பித்த கட்சி 6 மாதத்திற்குள்ளாகவே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றது. தொடர்ந்து வெற்றியை பெற்றார். கோவை சட்டமன்ற இடைத்தேர்தல், பாண்டிச்சேரி தேர்தல் என்று 75 வரையிலும் அவருடைய ஆதிக்கம் ஒரு வசந்த காலமாக இருந்தது. குறைந்த 5 வருட காலத்திற்குள்ளேயே 77 ஆட்சி ஏற்றார். 10 ஆண்டு காலம். அவருக்கு பின்னாலும் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. எல்லா கட்சிக்கும் வரும். ஒரு தலைவர்கள் மறையும் போது, ஒரு புதிய தலைவர் வருகிற போது முரண்பாடுகள், சிக்கல்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட வந்தது. ஆனால் அது 2ஆக உடையாமல் அந்த காலகட்டத்தில் நாவலருக்கும் கலைஞருக்கும் அது சரியாக அப்படியே போயிடுச்சு. கலைஞர் அதுக்கப்புறம் ஒரு தலைவருக்குரிய தகுதிகளோட தன்னை வளர்த்துக்கிட்டு அப்படியே அது கட்சியை இன்றைக்கு வரையிலும் அது போயிட்டுருக்கு. அதிமுக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அப்போ சொன்னால் தான் இதை ஒப்பிட முடியும். ஜெயலலிதா ஜானகியான்னு 2 பிரிவாக போனாங்க. 88 நாங்களாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் 2 பிரிவாக போச்சு. ஒரு கட்சிக்கு ஜானகி அதிமுக, அதிமுகன்னு 2 ஒரு கொடியை பயன்படுத்திக்கிட்டாங்க. சின்னம் வெவ்வேறு கிடச்சிச்சு. இவங்களுக்கு சேவல் சின்னம் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிற்கு, ஜானகிக்கு இரட்டை புறா. தேர்தலும் நின்னாங்க. அன்றைக்கு சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர்கள் ஒரு கட்சியை துவக்கியிருந்தார், தமிழக முன்னேற்ற முன்னணி. அவங்க ஜானகியோட கூட்டு, ஜானகி அதிமுகவோட. மற்ற 4 அணிகள். அதிமுக 2ஆக ஒரு அணி, 2 அணி. திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் ஒரு அணி. அதிமுக அணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. ஒரு நல்ல தேர்தல். காங்கிரஸ் தனியாக நிற்கிது. அப்போ 4 அணிகள். திமுக ஆட்சிக்கு வந்துடுது. தேர்தல் முடிவில் அதிமுக என்பது ஜெயலலிதா தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை 28 இடங்கள் நினைக்கிறேன் அவங்க வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக வராங்க. ஜானகி அணி ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்று. PH பாண்டியன், சேரன் மாதேவி, திருநெல்வேலி மாவட்டம் சபாநாயகர் இருந்தவர். அதுக்கப்புறம் அந்த கட்சி ஜானகி நடத்த முடியாதுங்கிற நிலை வரும்போது அவங்களே தேடி இனி ஜெயலலிதா தான் அந்த கட்சியை நடத்த முடியும், அதற்கான தகுதியும் அவங்க போர்க்குணமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த 2-3 வருடம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து தான் வந்தாங்க. சும்மா எடுத்தவொடனே வந்துடல. அரசியல் போராட்டங்களை களத்தில் பார்த்து தெரியுது. அதை நம்ம இன்றைக்கு இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப பேருக்கு தெரியாமலாம் இல்லை. எல்லாம் இப்போல்லாம் கூகுள் அதெல்லாம் நிறையா வலைதளங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் விழாவாரியாக சொல்லணும். அப்போ 81க்கு பின்னாலே அவங்க அரசியலில் வரும்போது, அதிமுக துவக்கத்தில் வரல. அது சில பேருக்கு தெரியுமான்னு தெரியும். சில பேருக்கு ஜெயலலிதா ஆரம்பத்துலேயே இருந்திருப்பாங்களே, வரல. 72 ஆரம்பித்த கட்சி 8-9 வருடம் சென்று 80 மீண்டும் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்ததற்கு பின்னால் தனக்கு பின்னால் கட்சியில் ஒரு கரிஸ்மா லீடர் வேணும். கவர்ச்சிகரமான லீடர்னு சொல்ல முடியாது, கவர்ச்சிகரமான ஃபேஸ் வேணும். ஏன்னா அவர் யாரையும், அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது, அவர் யாரையும் தன்னுடைய வாரிசு என்று எந்த கட்டத்திலும் சொல்லவில்லை. எந்த பொதுக்கூட்டத்திலும் அவர்கள் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு வரணும், அவங்க பிரச்சாரம் பண்ணணும், இந்த கட்சிக்கான செல்வாக்கு கூட்டணுங்கிற அடிப்படையில் தான் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க நல்லா பணி செஞ்சாங்க. இப்போ 2 ஆயிடுச்சு. ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டாங்க. ஜானகி அரசியலிருந்து ஓய்வு பெற்று அந்த அணியை ஒன்றாக இணைத்து மீண்டும்
கட்சியினுடைய பொதுக்குழுவை கொட்டி ஒரே அதிமுக தான், அதுக்கு ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றையிலிருந்து 91 தேர்தலில் முதலமைச்சராக வந்ததிலிருந்து தான் மறைகிற வரை 2016 டிசம்பர் 6 வரை அந்த கட்சிக்கு ஒரு பெரிய முகமாக, தன்னிகர் இல்லாத தலைவராக இருந்தார். இது வரலாறு. இந்த இடைப்பட்ட காலத்தில் 91 2016 எவ்வளோ காலம் ஆச்சு? இங்கிட்ட ஒரு 11 25 27 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். பல வெற்றிகளை பெற்றார். பாதாளமான தோல்விகளுக்கும் போனார். 91 பெற்ற வெற்றியை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு 96. ராஜீவ்காந்தி படுகொலையின் அனுதாப அலையால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. திமுக ஒரு இடம் தான், கலைஞர் மட்டும் துறைமுகத்தில் ஜெயித்தார். எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. திமுகவுக்கு இன்னொரு சோதனை என்னென்னா, மறுமலர்ச்சி திமுக உருவாகுது. கலைஞருக்கு சோதனை, திமுகவுக்கு சோதனை. அந்த கட்சி உடைஞ்சு அவர் முன்னால் ஒரு 8-9 மாவட்ட செயலாளர் போயிடுறாங்க. எம்ஜிஆர் பிழியும் போது கூட மாவட்ட செயலாளர் யாரும் போகல, தொண்டர்கள் போனாங்க, அவங்களுடைய ரசிகர்கள் போனாங்க, பொதுமக்கள் ஆதரவு இருந்துச்சு. ஆனால் வைகோ போகும்போது கட்சியில் வெர்டிக்கல் ஸ்பிரிட் அப்படி சொல்லுவாங்க, செங்குத்தான பிளவை அப்படின்னு தான் ஒரு நடந்துச்சு. இதெல்லாம் வந்து கட்சிகளுக்குள்ள நடக்கும். ஆனாலும் அந்த கட்சிகள் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி கூடும் குறையும், வெற்றி என்னுடைய அளவுகோல் கூடும் குறையும். ஆனால் கட்சி இருக்கும், கட்சியினுடைய கொள்கை இருக்கும், கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு கட்டமாக மாறி மாறி வருவார்கள். அந்த கட்சியை இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அது காரணம்னா ஒரு தத்துவம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதிமுக தத்துவத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கலை. அது ஒரு தனி மனித 2 பேருக்கும் உள்ள ஒரு ஈகோ பிரச்சனைன்னு பல விமர்சனங்கள்லாம் இருக்குது. கலைஞருக்கு எம்ஜிஆருக்கும். அண்ணாவின் தம்பிகளாக வளர்ந்தவர்கள், ஒரு இடத்தில் பயணம் செய்து பாலிய நண்பர்களாக இருந்து அரசியலில் படிப்படியாக வளர்ந்தவர்கள். இவருக்கு சினிமா மாசு, கலைஞருடைய அரிய உழைப்பு, ஆற்றல், அவருடைய தியாகம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ ஜெயலலிதாவும் இந்த சோதனைகள்லாம் சந்தித்தாங்க. எப்போன்னா 88 90 ஒரு 3 வருஷம் கடுமையான போராட்டம். அதுக்கப்புறம் காங்கிரஸோட உறவு உண்டு. அனுதாபலையில் வந்து இல்லைனாலும் ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு. ஆனால் அன்றைக்கு திமுக அரசு கலைக்கப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. அனுதாபலையில் மக்கள் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கலை. 2வது ராஜீவ்காந்தி மரணம், அதுக்கு பல்வேறு பணிகளை திமுக மேலாம் சுமத்துனாங்க. அந்த ட்ராக்கெலாம் போக முடியாது. அதுக்கு பின்னால் 5 ஆண்டு காலம் 96 தேர்தல் வருது. காங்கிரஸ் உடைஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்னு கருப்பையாமனார், சிதம்பரம், இன்றைக்கு இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரங்களும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸுக்கு குமரி இளந்தன் தலைவர். இது தனியாக ஒரு கட்சியாக இருக்குது, பலமில்லாத கட்சியாக இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ்னு புதிய ஒரு சைக்கிள் சின்னம். ஏன்னா அந்த எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அரசியலில் எதுவும் நடக்கலாம், எந்த விபத்து வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் நடக்கலாம். ஜனநாயகம் யாருக்கு வேணாலும் காற்று வீசும், அதை நோக்கி பயணிக்கணும். அப்போ அதிமுக படுதோல்வி. கலைஞராவது 91 துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா பர்கூரில் தோற்றே போனார். பல்வேறு ஊழல் வழக்குகள், பல பேர் கட்சி மாறுறாங்க. இந்த கட்சியினுடைய மூளையாக இருந்த கண்ணப்பன் வெளியேறிட்டார். சில பேர் கட்சிக்குள்ளே இருக்காங்க, செயல்பாடுகள் இல்லை. அதிமுக என்னவாகுமோ ஏதாகுமோ உங்களுக்கு கேள்விக்குறி. ஆனால் தொண்டர்கள் யாரும் அந்த கட்சிக்கு போகும். அதுதான் அந்த கட்சிக்குள்ள பலம். திரும்ப அவங்க வந்து எந்திரிப்பதற்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. ஊழல் வழக்குகளை போனாங்க, சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. திரும்ப அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு தேர்தல் யுத்தியை அமைத்தார்கள். அதுதான் சொல்லணும். அப்போ எப்படி வருது? 98 நாடாளுமன்ற தேர்தல் வருது. முதலில் தமிழ்நாட்டில் பிஜேபி களம் அமைச்ச தேர்தல். அதுதான் நம்ம பார்க்கணும். அதில் அதிமுக, மறுமலர்ச்சி திமுக கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி வந்துடுறாங்க, வெற்றி பெற்றுறாங்க. எல்லாம் வெற்றி பெறலாம். 28 29 சீட் நினைக்கிறேன். திமுகவும் 10 11 வர்றாங்க. மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கே அணி வெற்றி. மத்தியில் அமைச்சர் பொறுப்புகளும் வருது. திமுக ஆட்சியை கலைப்பதற்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைய காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் ஜனநாயகவாதி, அதற்கான சூழலும் இல்லை. அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்குனாங்க, கலைக்கப்படல. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்லேருந்து வெளியேறினாங்க. அதுக்கு ஒரு புறக்காரணங்கள் சொன்னாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் போதிய எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் பிஜேபி காப்பாற்ற தவறிட்டாங்கன்னு ஒரு சில மாதங்கள்லேயே வெளியேறிட்டாங்க. அப்போ திரும்பவும் தேர்தல் வருது. அரசு கவுந்து போச்சு. வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு காரணமே ஜெயலலிதா தானே. அது அவங்க பெரிய அப்படிலாம் ஒரு செயலை வந்து யாரும் செய்ய முடியுமா? நான் உண்மையிலே ஜெயலலிதா தான் செய்ய முடியும். அன்றைக்கு அகில இந்திய அளவில் எல்லாத்தையும் உண்டு திரட்டி பிஜேபிக்கு எதிர்ப்பாக. ஆனால் திமுக
இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் திமுக அணி போகுது, இந்த பக்கம் இருந்த மதிமுக அந்த பக்கம் போகுது, இந்த அணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே பாரதிய ஜனதா அணியில் போகிறாங்க. திமுக அதிமுக இடம் மாறுது, ஆட்சியை கழுத்துறாங்க. ஒரு ஓட்டில் வாஜ்பாய் ஆட்சி கவிழுது, மீண்டும் தேர்தல் வருது, மீண்டும் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமையுது. திமுக அமைச்சர் பொறுப்பாக வாங்குகிறாங்க, கூட்டணி அமைச்சரில் உள்ளே போகிறாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு ஆட்சியை இறக்கணும், மீண்டும் ஆட்சி வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு படிப்பினி உள்வாங்கிறாங்க. அது ரொம்ப கவனிக்கத்தக்கது. இன்றைய அரசியலுக்கு அது பொருந்தும். பாரதிய ஜனதாவை நாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்தோம், ஆனால் அவங்கள்ட்ட என்ன விதமான ஒரு எதிர்பார்த்த சில வாக்குறுதிகள் இல்லை. அத்வானிக்கு அவருக்கு ஒரு பேச்சு நடந்ததாக சொல்லப்பட்டது, அது பொதுவெளியில் நம்ம சொல்ல முடியாது. இவருக்கு அவங்க மேலே நம்பிக்கை குறை வந்துருச்சு, அதனால் அந்த ஆட்சியை கழித்தார், மீண்டும் வந்து விட்டார். அன்றைய காலகட்டத்திலிருந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. அன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டது தான் அதிமுக பாஜக. அப்போ இந்த காலகட்டத்திற்கு முன்னால் பல்வேறு வழக்குகளை சந்தித்து 2001 மீண்டும் முதல்வராக ஜெயலலிதா வர்றாங்க. அதுக்கு காரணத்தை சொல்லணும், திமுக பாரதிய ஜனதாவோட இருந்தது தான் வேணும். அப்போது திமுக கூட பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸும் தானே இருந்தது, பாஜக இல்லையே. 2011 இப்போ நான் சொல்கிறேன், காங்கிரஸ் முதற்கொண்டு ஜெயலலிதா அணிக்கு வந்துட்டாங்க. அதே பாமக மறுமலர்ச்சி திமுக மட்டும் திமுகவோட தொகுதி உடன்பாடில் ஒரு முரண்பாடோடு தனியாக நின்னாங்க. பாமக காங்கிரஸ் எல்லாமே இங்கிட்டு வந்துட்டாங்க, இடதுசாரிகள் போல. ஏன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை, அந்த அணியில் இருக்க முடியாதுல்ல, இடதுசாரிகள் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ 2011 பாஜக பாமக விடுதலை 2001 நீங்கள் 2001 பற்றி பேச 2001 இந்த அணி அப்படியே அந்த பக்கம் வருது. காங்கிரஸும் வந்துடுது, பாமக வந்துடுது, மதிமுக மட்டும் வரல. இப்படி ஒரு அணி தேர்தலில் வந்தாங்க. வழக்குகள் ஓடிக்கிட்டே இருந்து, சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி பதிவானது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 2006 இந்த அணியில் இருந்தவர்கள்லாம் திரும்பவும் பாரதிய ஜனதாவை திமுக உறவு முடிஞ்சவுடனே இவங்க பூரா வந்து திமுக பக்கம் வந்தாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த சட்டங்கள், இன்றைக்கி சொல்கிறோம்ல இந்த பாசிச சட்டம், நம்ம நன்மையும் பேசணும் தீமையும் பேசணும். 69% விழுக்காட்டை தெரிந்ததான் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்ததை அரசியல் சட்டத்தில் ஏற்றி 9வது அட்டவணையில் சேர்த்து அதை உறுதிப்படுத்திய பெருமை ஜெயலலிதாவுக்கு சாரும். ஆகம பயிற்சி பள்ளிகள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த அர்ச்சகர் சட்டம் இருக்குல்ல, அதற்கு மூல காரணமாக இருந்த கலைஞர் போட்ட சட்டம் அது வழக்காகவே ரொம்ப காலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ஆகம பயிற்சி பள்ளிகள் என்பதை ஜெயலலிதா காலத்தில் தான் உருவாகுது. இப்போ வீரமணி கூட சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு ஒரு ஆசிரியர் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை நீங்கள் தத்துவ ரீதியாக அந்த கட்சியை உருவாகலை, அதையும் நம்ம சொல்லணும். ஒரு தனி மனித, ஒரு கரிஸ்மா லீடர், ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது, ஒரு ஊருக்கு 2 ராஜா இருக்க முடியாதுன்ற மாதிரி 2 பேர் தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்ற எம்ஜிஆர், மக்கள் செல்வாக்கு பெற்ற கலைஞர், 2 பேருக்கு முரண்பாடு வருது, ஒரு கட்சி உருவாகுது. ஆனால் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா கொள்கை வந்து என்றைக்கும் இந்த மண்ணில் வந்து அந்த கொள்கையை மீறி யாரும் போக முடியாது. ஆனால் கட்சியில் பாசிச போக்கை ஜெயலலிதா அந்த காலத்தில் மேற்கொண்டார், அதையும் நம்ம சொல்லுவோம். ஆடு மாடி கோழிலாம் வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு எதிர்ப்பாக எஸ்மார்ட் சட்டம் கொண்டு வந்தாங்க, வேலை நீக்கம் சொல்லி. அது மிகப்பெரிய அளவில் அரசு ஊழியர் ஓட்டு வங்கி, எப்போவுமே திமுகவுக்கு அரசு ஊழியர் ஓட்டு வங்கி என்பது என்றைக்குமே சாதகமாக இருக்கும். அந்த தேர்தலில் ஓரளவுக்கு ஜெயலலிதாவுக்கு 2006 1 மாற்றி போட்டவங்க 2006 திரும்ப இவங்க பண்ண இந்த எஸ்மார்ட் சட்டம், வேலை நீக்க சட்டத்தின் விளைவாக பலர் வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். திரும்ப எல்லாம் வந்து நடந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ ஒன்றொன்றையும் பார்க்கும்போது 2002 ஒரு பெரிய ஒரு எதிர்வினையாற்றினார் ஜெயலலிதா. ஈழ ஆதரவாளர்களான வைகோ, பல நெடுமாறன் எல்லாம் பொடா சட்டத்தில் கைது பண்ணாங்க. திருமங்கலத்தில் ஒரு கூட்டத்தில் வைகோ விடுதலை புலிகளை என்றும் ஆதரிப்பேன் அப்படின்னு பேசுனதுக்காக ஒரு வழக்கு போட்டாங்க. அதன் மூலமாக அன்றைக்கு பெரிய வழக்கு. வைகோ சிறையில் இருந்தார் 500 நாளுக்கு மேலே. சுபவி இருந்தார், நெடுமாறன் இருந்தார், எங்கள் ஊரில் பரந்தாமன் சொல்லிட்டு எங்கள் உறவினர், அவர் சிறையில் இருந்தார். எல்லாம் 1.5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலைஞருடைய முயற்சி, பொடா சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற அகில இந்திய அளவிலான கோரிக்கை, இதெல்லாம் சேர்ந்து அவங்கள வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி திமுக உறவு முடிந்தது. அப்படியே அரசியலில் மாறிக்கிட்டே போச்சு. இப்போ மீண்டும் 2011 வந்தாங்க, 5 ஆண்டு காலம் இருந்தாங்க, மறைஞ்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கட்சியை நடத்திட்டுருக்கார்.
நம்ம கேட்குற கேள்வி, ஒன்றிணைந்த அதிமுக என்பது இருந்தால் வலிமையா, வலிமை குறைவானதா அப்படின்னா, ஒன்றிணைந்த அதிமுக என்பது எக்ஸப்ட் சசிகலா அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி உறுதியாக நிற்கிறார். எக்ஸப்ட் தினகரன். அதிமுக வந்து செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதும் செம்மையார் ஜானகி அம்மா இருக்கும்போதும் 2 பிளவு பிறந்தது. ஜானகி அம்மா விட்டு கொடுத்து ஜெயலலிதா பக்கம் போயிட்டாங்க. இப்போ கட்சி தொண்டர்கள்லாம் ஜெயலலிதா பயணித்தாங்க. இதே சூழல் இன்றைக்கும் இதே போல் தானே இருக்குது. இப்போது எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் உள்ள பிரச்சனைகள் யாராவது ஒரு விட்டு கொடுத்து போனால் அதிமுக வளருமா? அப்படி ஜெயலலிதா தன்னுடைய இறப்பிற்கு முன்னால் தனித்து நின்றாங்க. 16 நாடாளுமன்றம் தனிச்சே நின்னாங்க. எல்லா தொகுதிகளையும் இரட்டை இலை. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க சட்டமன்றத்தில், அதிமுக இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும். இந்த இயக்கத்திற்கு கண்ணுக்கட்டிய தொலைவில் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவாங்க. அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போகணும்னு ஒரு பதிவு பண்ணாங்க. இதை ஏன் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கட்சிக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கிறது. கட்சிக்குள்ளே தலைவர்களுக்குள்ளே ஒரு டாமினேஷன் இருக்கும். என்றைக்கு கட்சியில் ஒரு கரிஸ்மா லீடர் அப்படிங்கிறவங்க இப்போ ஜெயலலிதாட்ட வந்து இப்படி இருக்க முடியுமா? இப்போ ஜனநாயக தன்மை இருக்குது. அம்மா காலத்தில் அவங்க சொல்லுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு மாறாக அவங்களுக்கு மனசளவில் தெரிஞ்சிச்சனாலே காலையில் நீக்கம் வந்துடும். அது மந்திரியாக இருந்தாலும் சரி, கட்சியில் பொருளாளராக இருக்கிறவங்க சரி, ரொம்ப பேர் திடீர்னு உயரத்தில் இருப்பாங்க. பேப்பரை பார்த்து தான் நாங்கள் மந்திரியா இல்லையான்னு காலையில் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஐயாயிரம் வாண்டையார்னு ஒரு தஞ்சாவூரில் மந்திரிலாம் பதவி ஏற்றுட்டு வரும்போது ட்ரெயினில் வந்து இறங்கும்போது சொல்லிட்டாங்க, உங்கள் மந்திரி பதவி போயிடுச்சுன்னு. வரலாற்றிலே யாருக்கும் கிடையாது. ட்ரெயினில் வர்றாரு பொறுப்பேற்றுட்டு, வந்து இறங்கும்போது மந்திரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் ஒரு மனநிலை? அதெல்லாம் வந்து அந்த அம்மா அவனுடைய இதை வந்து அது சரி தவறுங்கிறது வேறு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. ஆனால் அந்தளவுக்கு ஒரு கரிஸ்மா லீடராக இருந்தாங்க. ஆனால் அதிமுகவில் ஒரு நன்மை நடந்தது. சாதாரண எளியவர்கள் எந்த பொறுப்புக்கும் வரலாம். அந்த கட்சியில் அந்த தன்மையும் இருந்துச்சு. கொடுக்கறது தான் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி கொடுக்கவும் செய்வாங்க, எடுக்கவும் செய்வாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருப்பார், நான் ஒரு 2 நாள் சென்று பார்த்தா அவர் அரசு காரில் போயிட்டுருப்பார், மந்திரி ஆகிடுவாங்க. இல்லை அந்த காலகட்டத்தில் தான் அயன் லேடி அப்படின்ட்டு. அயன் லேடி அப்படிப்பட்ட ஒரு எளியவருக்கான அது பணம் எங்கள் ஊரில் அப்படி சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்த வரலாறு எங்கள் ஊர்லேயே இருக்குது. நான் மற்ற ஊர்கள் நான் பார்க்கல, எங்கள் ஊர்லேயே நடந்துச்சு. ஒரு எளியவர்களுக்கான வாய்ப்பு, பொருளாதாரத்தில் பலவீனமானவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதிமுகவில் மட்டும்தான் இருக்குது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.